ஸ்ரீராம் ஸ்ரீராம். இப்போ அடுத்தது ராமாயணம் திரேதாயுகத்தில் நடந்ததுன்றதுக்கு என்ன ஆதாரம்? அது கரெக்டு. நிறைய புராணம் இதெல்லாம் இருக்குது. நான் வந்து அதோட முக்கியமாக மகாபாரதத்திலேருந்தே சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இன்னொரு இருக்காது கேட்குறேன். உங்கள் அபிப்பிராயத்துப்படி திரேதாயுகத்தில் ராமாயணம் நடந்ததுனாக்க எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி நடந்திருக்கும்? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த சதுரிய கணக்கு பார்த்தீங்கன்னா இப்போ கலியுகம் 5125 வருஷம் முடிஞ்சு போச்சு இல்லையா? அதுக்கு முன்னாடி துவாபரகம் 8,64,000 வருஷம். அப்போ ரெண்டையும் கூட்டினது எவ்வளோ வரும்? 8,69,125. அந்த மகாபாரதத்தில் சாந்தி பர்வத்தில் 239வது அத்தியாயத்தில் 85லிருந்து 84லிருந்து 88ஆம் ஸ்லோகம் வரணும். பகவான்கிட்ட நாரதர் போய் கேட்குற மாதிரி பீஷ்மர் சொல்கிறார், அந்த காலத்தில் நடந்தது அப்படின்னு தர்மருக்கு சொல்கிறார். நாரதர் போய் கேட்குறாரு வைகுந்தத்தில், நீங்கள் யார், எனக்கு ஒன்று புரியல, இதெல்லாம் கேட்கும்போது அவரை தன்னை பற்றி சொல்லிவிட்டு அடுத்த நாள் என்னென்ன பண்ண போகிறேன் எல்லாம் ஃப்யூச்சர் டென்ஸில் சொல்கிறார். அப்போ வந்து திரேதாயுகத்தில் அந்த யுகத்தினுடைய இறுதியில், அதாவது திரேதாயுகம் துவாபர யுகத்தினுடைய சந்திப்பில் நான் ராவணாக தசரதனுடைய மகனாக அவதரிக்க போகிறேன், ராவணன் எல்லாம் அழிப்பேன்னு சொல்கிறார். புரியுதுங்களா? இப்போ திரேதாயுகத்து கடைசியில் வர்றார். அது முடிஞ்சு துவாபரகம் 8,64,000 வருஷம். இப்போ அப்போ 8,69,125 வருஷம். அப்போ குறைஞ்சபட்சம் நீ கடைசியில் வந்திருக்காருன்னு சொன்னாங்கன்னா 8,69,125 வருஷத்துக்கு முன்னாடி தான் ராம அவதாரம் நடந்திருக்கணும், ராமாயணம் நடந்திருக்கணும். கோராயணம் சொன்னால் 8,70,000 வருஷம் சொல்லலாம். இந்த சதுரயுகத்தில் அவர் பிறந்திருந்தாருனாக்க 28வது பிறந்த. இப்போ நாம் வந்து 28னே வச்சுக்குவோம். அது பிரகாரம் பார்த்தீங்கன்னாவே 8,69,125 வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது தோராயமாக 8,70,000 வருஷத்துக்கு முன்னாடி. இதுக்கு ஆதாரம் வந்து திரேதாயுகத்தில் தான் பிறந்தாருங்கிறது இப்போ மகாபாரதம் ஆதாரம் சொல்லிட்டேன். இனிமேல் நீங்கள் புராணங்கள் படிச்சீங்கன்னாலும் சரி, எல்லாத்துலேயுமே இதுக்கு ஆதாரம் இருக்குது திரேதாயுகத்தில். புரியுதுங்களா? அப்புறம் ராமாயணத்தில் இன்னொரு விஷயம் சொல்கிறேன். சரி, ராமாயணத்தில் அந்த 5 வருஷ யுகம் பின்பற்றினாங்களா இல்லை சதுரிய யுகம் பின்பற்ற சந்தேகம். அப்படி தானே நீங்கள் 8,70,000 ஒத்துக்கணும். புரியுதுங்களா? இப்போ 5 வருஷத்துக்கு ஒரு யுகம் இருந்ததுன்னா அடுத்த யுகம் பண்ணும்போது உலகம் பூரா அழிஞ்சு ஒரு அக்னி தேவன் வந்து அழிச்சு அப்புறம் பண்ணுவாங்களா? 5 வருஷத்துக்கு ஒரு இது பாசிபிள் இல்லை. ராமாயணத்தில் சுந்தரகாண்டத்தில் 47வது சர்க்கத்தில் 9வது ஸ்லோகம் ஒன்று இருக்குது. ராவணனோட பையன், ராவணனுடைய ஜெனரல் எல்லாம் ஆர்மி ஜெனரலும் போய் தோத்துட்டாங்க. உடனே ராவணன் என்ன பண்ணுற, அக்ஷகுமாரன் அவரோட புதர், நீ போய் அனுமன்கிட்ட சண்டை போ அப்படிங்கிறாங்க. சரின்னு இவர் வரும்போது அந்த அக்ஷகுமாரன் அனுமனை பார்க்குறாரு. இந்த யுகம் முடிய போது யுகாந்தி பிரஜா க்ஷய அப்படின்னா எல்லாத்தையும், பிரஜான மக்கள் எல்லாம், மக்களை எல்லாம் க்ஷய அழிக்கக்கூடிய காளா அக்னி, காள தேவன், அந்த அக்னியை போன்ற காளி தேவன் அது மாதிரி அனுமன் நிற்கிறாருன்னு சொல்கிறான். இப்போ பார்த்தீங்கன்னா 5 வருஷ யுகம்னு இந்த வார்த்தையே வர முடியாது. ஒரு 43,20,000 வருஷம் அப்படின்னு வரும். புரியுதுங்களா? அப்போ 43 லட்சத்தை தான் இந்த ஒரு ஸ்லோகம் போதும். நீங்கள் பாருங்கள், அதில் தெளிவு யுகம் முடியும் போது பிரஜா க்ஷய எல்லாத்தையும், மக்கள் உட்பட எல்லாத்தையும் அழிக்கக்கூடிய காளா அக்னி, அதை காளன் தேவன் அக்னி வடிவத்தில் வரான்னு வச்சுக்கோங்க. அது எல்லாத்தையும் எரித்து பசுமாகக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு அக்னி அது மாதிரி இருக்கு. வீட்டில் வந்து கேஸில் ஸ்டவ்ல வைக்கிறோம் இல்லையா, அந்த அக்னியை சொல்லுவாரா? சொல்லுங்க. மிகப்பெரிய பிரம்மாண்டத்தை அழிக்கக்கூடிய பிரம்மாண்டமான தீ. அப்படி எப்போ வருது? யுக அந்தியில 5 வருஷத்துக்கு ஒருக்கு இப்படி வருமா? நாட் பாஸ். அப்புறம் என்ன இருக்கு? அதனால யுக அந்தி அப்படி சொல்லும்போது 43,20,000 தான் அவங்க கடைப்பிடிச்சிருக்காங்க. ஆகவே ராமாயணத்தையும் அதை தான் கடைப்பிடிச்சிருக்காங்க. அப்போ அந்த கணக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 8,70,000 வருஷத்துக்கு முன்னாடி அவர் இருந்திருக்கார். ராமாயண காலம் 8,70,000 சொன்னேன் இல்லையா, அது ஏதோ ஆதாரம் இருக்கான். நான் பிரைமரி எவிடன்ஸ் சொல்கிறேன், ராமாயணத்திலிருந்து ஆதாரம் சொல்கிறேன். கோம்பத்தர் அப்படிங்கிறது ஒரு வகையான யானை. சரி, கோம்பத்தரை அப்படி கூட சொல்லுவாங்க.
அதனோட காலம் என்னன்னா ஏர்லி பிளைஸ்டைன் பீரியட். ஏர்லி பிளைஸ்டைன் பீரியட். ஏர்லி பிளைஸ்டைன் பீரியட் அப்படின்னு சொன்னது அது கிட்டத்தட்ட 25 லட்சத்துலேருந்து 30 லட்சத்தின் வரலும். சரி. அதுக்கப்புறம் அதனோட கம்ப்ளீட் க்ளோஸ் ஆகிறது ஏர்லி பிளைஸ்டைன் 7,80,000 வருஷம். சரி. இப்போ ஆராய்ச்சியாளர்கள் எங்கிட்ட ஒரு கட்டுரை இருக்கு. ஒருத்தர் வந்து இந்த இதெல்லாம் எப்போ முடிஞ்சது, சரி, இந்த கோம்பத்தேர் வந்து ஏர்லி பிளைஸ்டைன்லேயே முடிஞ்சிருச்சு, லேட் பிளைஸ்டைனுக்கு வரல. அதுக்கப்புறம் வாழல, அது வாழலை, அது அழிஞ்சு போச்சு, அந்த இனமே அழிஞ்சு போச்சு. நான் சொன்னேன் இல்லையா, பரிலம்டா என்னது நான் சொல்கிறேன், பரிலம்டா, டிட்டோனோவா இதெல்லாம் சொன்னேன் இல்லையா, அந்த பலகையான விலங்குகள், யானை அளவுக்கு பெரிய பறவை இதெல்லாம் இருந்துன்னு இப்போ அந்த ஃபாசில் வச்சு கண்டுபிடிச்சிருக்காங்க. அதனோட எலும்பு கூட்டினை எடுத்து வச்சிருக்காங்க. இந்த நீங்கள் கோம்பத்தேர் இந்த பேர்லாம் சொல்கிறதுலாம் இந்த அறிவியல் ஆய்வாளர்கள் இந்த காலத்துக்காக கண்டுபிடிச்சா? ஆமாம், அறிவியல் ஆய்வாளர் சொல்கிறது தான் நான் சொல்கிறேன். சரி சரி. நான் புராணத்துலேருந்து இதிகாசத்துலேருந்து நம்ம நாட்டு நூல்கள்லேருந்து சொல்லலை. சரி சரி. வெஸ்டர்ன் சயின்டிஸ்ட் சொன்னது சொல்கிறேன். இதெல்லாம் எப்படி அழிஞ்சதோ அது வரை அந்த கோம்பத்தேர் வந்து 8 லட்சத்து வருஷத்துக்கு முன்னாடி அழிஞ்சிருச்சு. லேட் பிளைஸ்டைன் பீரியடில் அதனோட எவிடன்ஸே இல்லை. ஸோ அதனோட பீரியடு குறைஞ்சபட்சம் 7,80,000 வருஷத்துக்கு முன்னாடி அப்படி சொல்கிறாங்க. இப்போ அந்த கோம்பத்தேரை பற்றி ராமாயணத்தில் சொல்லியிருக்காங்க. அப்படிப்பா கோம்பத்தேர் அப்படின்னா என்னன்னா அது ஒரு வகையான யானைன்னு சொன்னேன். அதுக்கு என்ன இருக்குன்னா, இப்போ சாதாரண நம்ம யானைக்கு எத்தனை தந்தம் இருக்கு? 2 இருக்கும். 2 தந்தம். ஆனால் அந்த கோம்பத்தேருக்கு 4 தந்தம் இருக்கும். கீழே இதில் 2 இருக்கும், மேலே இதில் 2, 4 தந்தம். அப்படியே அது படிப்படியாக குறைஞ்சி 3 தந்தமாக வந்து அப்புறம் 2 தந்தமாகி சாதாரண யானை ஆகிப்போச்சு. சரி. அதுக்குண்டான அந்த ஹார்டு மெட்டீரியல் அதுதான் அதை சாப்பிடும். கொஞ்சம் அந்த 7 லட்சத்து 8 லட்சத்து வருஷத்தில் அந்த ஜியாகிரபிக்கல் சேஞ்சில் ஹார்டான மெட்டீரியல் போய் சாப்பிட்டா வந்தோடனே இது சாப்பிட்டா இருக்கிறது கொஞ்சம் எடுக்க முடியாதனால அழிஞ்சு போச்சு. அப்படி அறிவியல் ஆய்வு சொல்கிறாங்க, என்னோட வார்த்தையில். சந்தோஷம். அதனோட குறைஞ்சபட்ச பீரியடே 7,80,000 வருஷத்துக்கு முன்னாடி. சரி. ஸோ அனுமன் வந்து சுந்தரகாண்டத்தில் சொல்கிறேன், இலங்கைக்கு போய் பார்க்கும்போது ராவணனோட அரண்மனை அதில் நீங்கள் சுந்தரகாண்டத்தில் 4வது சர்க்கத்தில் 27ஆம் ஸ்லோகம் அதில் என்ன சொல்கிறாரு தெரியுங்களா? சதுர்தந்தைஹி வாரணைஹி அப்படி சொல். சதுர்தந்த வாரணான யானை தெரியும். தந்தனா தந்தம், யானையோட தந்தம். சதுர்ல 4 தந்தம் கொண்ட யானையை நான் பார்க்குறேன் எழுதுறாரு. 9வது சர்க்கத்தில் 5ஆம் ஸ்லோகத்தில் அவர் என்ன சொல்றாரு? சதுர் 3 4 இருக்கக்கூடிய விஷாணைஹி அப்படின்னு சொல்றாரு. விஷான கான் எலிபெண்டோட தந்தம், விஷானன்னு சம்ஸ்கிருதம். ஸோ 4 அல்லது 3 தந்தம் கொண்ட யானையை பார்க்கிறேன். மறுபடியும் ராவணனுடைய இன்னொரு முதல்ல அவுட்டரில் 4 தந்தம் கொண்ட யானை பார்க்குறாரு. இன்னும் கொஞ்சம் உள்கட்டுக்கு போகும்போது அங்கேயும் இந்த யானை 4 பார்க்குறாரு, 3 பார்க்குறாரு. ஸோ கிட்டத்தட்ட 4லிருந்து 3 வந்துருச்சு. புரியுதுங்களா? இப்போ அழிய போகுது 4. ஒருவேளை இந்த காண்டாம் இருக்கிறது போல முன்னாடி 1 பின்னாடி 2 இருந்து எப்படியோ 4 தந்தம் இருக்கு. இப்போ இவங்க வந்து அது எலும்பு கூட கண்டுபிடிச்சிருக்காங்க. எலும்பு கூட என்னன்னு இப்படி 2, கீழே 2 இருக்கு, 4 இருக்கு. கீழே இருக்கிறது அப்படியே நீளமாக இருக்கிறது ஏஜ் ஆக டைம் ஆக குறைஞ்சி மறையுது. புரியுதுங்களா? புரியுது. 7,80,000 வருஷத்துக்கு அப்புறம் 4 இருக்கிறது எந்த ஃபாசிலும் கிடைக்கல. ஃபாசில் வந்து அவங்க வந்து சயின்டிஃபிக்காக தான் டேட்டிங் பண்ணுறாங்க. அதுக்கு சில சயின்டிஃபிக் மெத்தடெல்லாம் வச்சுருக்காங்க. புரியுதுங்களா? அந்த தந்தத்தினுடைய ரேடியேஷன் மெஷர் பண்ணுறது, அப்புறம் ரேடியோ ஆக்டிவிட்டீஸு, இந்தமாரி நிறையா வச்சு தான் அதோட டேட் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. சரி, சயின்டிஃபிக்காக டேட் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அதையும் பார்த்துக்கோங்க நீங்கள். அது எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி கண்டுபிடிச்சிருக்காங்க? அந்த கோம்பத்தேர் 7,80,000 வருஷத்துக்கு முன்னாடி தான் வாழ்ந்தது. அதுக்கப்புறம் அது வாழலான்ட்டாங்க. இப்போ அனுமன் வந்து 4 தந்தம் இருக்கிறது பார்க்குறாரு. போகிறோம். அப்போ வந்து அது குறைஞ்சது ராமாயணம் 7,80,000 வருஷத்துக்கு முன்னாடி. சரி. இப்போ நான் கணக்கு சொன்னது 8,70,000 90,000 வருஷம் தான். அது எப்போ இருந்து இருக்கு? அது 2.5 கோடி வருஷம் 3 கோடி வருஷத்துக்கு முன்னாடி இருந்து இருக்கு. அதாவது அந்த பழைய 2.5 கோடி வருஷத்துக்கு முன்னாடி இந்த மருகத்தோடைய ஃபாசிலும் கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த ஏர்லி பிளைஸ்டைனுங்கிறது 2.5 கோடி வருஷத்துலேருந்து 7,80,000 வருஷம் வரலாம் அந்த பீரியட் 7 அதில் இருந்திருக்கு. அப்போ 2.5 கோடி வருஷத்தில் கூட நீங்கள் ராமாயணத்தை கொண்டு வைக்கலாம். ஸோ நான் வந்து 7,80,000 பக்கத்தில் தான் வைக்கிறேன். இன்றைக்கி வந்து ஒரு ஃபாசில் கண்டுபிடிச்சதை ப்ரைமரி எவிடன்ஸில் இருக்கிற ஸ்லோகத்தோடு ஒப்பிட்டு
அப்போ நீங்கள் வந்து ப்ரூவ் பண்ணுறீங்க இந்த மாதிரி. ஆமாம், நான் பிரைமரி எவிடன்ஸ் தான் எடுத்துக்கிறேன். நான் யாரோ சொன்னது எழுதலை. ராமாயணத்தில் 2 பிரைமரி எவிடன்ஸ். ஒன்று வந்து அகழ்வாராய்ச்சியில் கிடைச்ச அந்த தந்தம், இன்னொன்று அந்த இதிகாசத்தில் இருக்கிற ஸ்லோகம். ஸோ 2 மேட்ச் ஆகுதா கரெக்டாக? இயர்லி ப்ளஸ் ஸ்டெயின் தான் இருக்குது. இயர்லி ப்ளஸ் ஸ்டெயினுங்கிறது 7,80,000 வருஷத்துலேருந்து 2.5 கோடி. ஸோ நீங்கள் ராமாயண டேட்டை 7,80,000 அப்புறம் கொண்டு வந்தீங்கன்னா சரி வராது. யூ ஆர் கோயிங் அகெயின்ஸ்ட் த ஃபேக்ட். அப்படியாச்சுங்களா? இது ஒன்று. அந்த ராமாயணத்தில் கொடுக்கக்கூடிய ஜாகிரபி, அந்த வானகம், அந்த இது அந்த கரடி, அப்புறம் மனிதர்கள், இவங்களோட டிஸ்கிரிப்ஷன் பார்த்தேன்னா சமீப காலத்து மாதிரி தெரியல. ரிமோட் பாஸ்டாக தான் இருக்கும். பேசுகிறாங்களே. அதனால இப்போ அந்த ஃபாசில் வேற இப்போ கிடச்சிருக்கு. அந்த காலம் கோடிக்கணக்கான வருஷமாக பூமி இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இது எல்லாம் பார்க்கும்போது நீங்கள் வந்து ராமாயணம் 8,70,000ங்கிறது சாதாரணமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயந்தான். இவங்க ஏற்றுக்கலை அப்படிங்கிறதுக்கு காரணம் ஜேம்ஸ் யூசர் குரோனாலஜி, அதுக்கப்புறம் மெக்கல் எஜுகேஷன், அதனால் வந்து இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் தான். நம்ம அவ்வளோ வருஷம் கிடையாது அப்படி கொண்டு வரோம். ஆனால் நீங்கள் சயின்டிஃபிக்காக அவங்க ஆராய்ச்சி பண்ணது, அது வெஸ்டர்ன் சயின்டிஸ்ட் பண்ணதான் நான் சொல்கிறேன். சயின்டிஃபிக் டேட்டா வச்சு, சயின்டிஃபிக் அனலைசிஸ் வச்சு, இந்த கோம்பத்தேர் சொல்லக்கூடிய 4 யானை தந்தா வச்சிங்கன்னா நீங்கள் எக்ஸாக்டாக மேட்ச் ஆகுது. எப்படி உங்களை 436 மேட்ச் ஆகுதோ அதே போல அதேமாரி இப்போ இந்த பாருங்கள், இந்த கோம்பத்தேரோட சயின்டிஃபிக் டேட்டா நம்ம சாஸ்திரங்கள், நம்ம ரிஷிகள் முனிவர்கள் சொன்னால் தான் ஏற்றுக்குது. சரிதான். இட் ப்ரூவ்டு தட் அவர் வான்மீகி ரிஷி எழுதுனது ரொம்ப அவரோட பீரியட் எக்ஸாக்ட்லி ஃபிட்னு சொன்னது. ஸோ இது வந்து ஆகவே ராமாயணம் இத்தனை லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி திரேதா யுகத்தில் நடந்தது, 8,70,000 விஷயம் அப்படிங்கிறது ஏற்றுக்கொள்ளக்கூடியதான், சரியாக சயின்டிஃபிக்காக உருவாகிருக்கிற ஒரு விஷயம். சரிங்களா? சரி. இப்போ ராமாயண காலத்தை நம்ம ஓரளவுக்கு நம்ம நிர்ணயம் பண்ணிட்டீங்க. இப்போ இந்த காலத்தில் இருக்கிற ஆராய்ச்சியாளர்கள்னு சொல்லிக்கொள்வர்கள்லாம் சாஃப்ட்வேர் தான் யூஸ் பண்ணுறாங்க. கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் ஒன்று போட்டாக்க இப்போ இன்றைக்கி எது இருந்தாலும் கூகுளில் தேடினா அதில் வந்து அது கரெக்ட். நம்ம வெயிட் என்னென்னு ஒரு மெஷினில் பார்த்து அது சொன்னால் அது கரெக்டு. பிளட் ப்ரெஷர்னு ஒரு மெஷினை பார்த்தோம்னா கரெக்டு. இந்த மெஷினை நம்புறத விட மனுஷனை நம்புறது கிடையாது இன்றைக்கி காலத்தில் எல்லாரும். அந்த மாதிரி ஆகிப்போச்சு. இப்போ சாஃப்ட்வேர் தானே எல்லோரும் யூஸ் பண்ணி அதை தானே கண்டுபிடிக்கிறாங்க. இந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறதுனால என்ன பிரச்சனைகள் வருது? அதாவது சாஃப்ட்வேர் ரிலையபிளா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளுக்கு ஒரு மைண்ட் செட் இருக்குங்க. இப்போ நான் கண் டாக்டர், நான் பார்த்து ஒரு கண்ணாடி கொடுத்தேன்னு வச்சுக்கோங்க, டாக்டர் என்னத்தை பார்த்தாரு என்னமோ கம்ப்யூட்டர் ஃபோட்டோ அது கரெக்டாக இருக்குங்க. ஸோ எனிதிங் நீங்கள் சயின்ஸுன்னு ஒரு வேர்டு வைக்கணும். இப்போ பாருங்க, மேக்ஸ் முல்லர் வந்து இந்த ஆரியன் இன்வேஷன் தியரி, சான்ஸ்கிரிட்டு, யூரோப்பியன் லாங்குவேஜில் லிங்க் பண்ணும்போது சயின்ஸ் ஆஃப் லாங்குவேஜஸ் அப்படி தான் டைட்டில் கொடுக்குறாரு அந்த புக்குக்கு. அங்கே சயின்ஸுன்னு ஒரு வாடுற, நீங்கள் எங்கெங்கெல்லாம் சயின்ஸுன்னு நீங்கள் யூஸ் பண்ணிட்டீங்களோ உடனே என்ன மக்கள் இன்றைக்கி அக்செப்ட் பண்ணுற லெவலுக்கு வந்துட்டாங்க. அது ஒரு மைண்ட் செட் ஆயிடுச்சு. அப்படி சயின்ஸை அப்போ ஒத்துக்கலாம், அப்படி மாதிரி ஒரு மைண்ட் செட் வந்துருச்சு. ஆனால் இந்த சாஃப்ட்வேரில் என்ன ப்ராப்ளம் இருக்குதுன்னு நான் சொல்கிறேன். இப்போ சாஃப்ட்வேர் பிரகாரம் கணக்கு போடுறீங்க, 7,150 வருஷத்துக்கு முன்னாடி ராமாயணம் நடந்தேன்னு சொல்கிறேன். நான் என்ன சொல்கிறேன், இந்த ப்ரிசிஷன் ஆஃப் ஈக்னாக்ஸ் இருக்கு இல்லையா, அது 71.5 வருஷத்துக்கு 1 டிகிரி மாறுது. 50.29 செகண்ட்ஸ் ஆஃப் பார்க்கு அப்படி மாறுது. 71 வருஷம் ஆகும்போது 1 டிகிரி வந்துடும். ஸோ இப்போ அப்படி வரும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா இவங்க 7,150 வருஷம்னா அது போல் 100 மடங்கு. 71 715 7,100. அப்போ 100 நாள், 71 வருஷத்துக்கு 1 டிகிரினா 1 டிகிரினா 1 நாள். சூரியன் வந்து ஒரு நாளைக்கு 1 டிகிரி தான் போகுது. அதை வச்சு பார்த்தீங்கன்னா 71 நாள். இப்போ நம்மளுக்கு வந்து வசந்த காலம் எப்போ துவங்குது? மார்ச் 21. ப்ரிசிஷனுக்கு அப்புறம் ஏப்ரல் 1 துவங்கணும், ஆனால் சித்திரை 1, இங்கே மார்ச் 21. இதுக்கு வந்து 100 நாள் போட்டீங்கன்னா ஜூலை 1ஆம் தேதி தான் வசந்த காலம் வரணும் இல்லையா நீங்கள் பிரகாரம். இப்போ இவங்களது வந்து வசந்த காலம் ஜூலை 1 வரணும் இல்லையா. அப்போ வந்து என்ன, ஜூலை 1 ஆடி ஆவணி மாதம், புரியுதுங்களா? அப்படிதான் ஜூலைங்கிறது ஆடி ஆவணி மாதம் தானே, ஜூலை 1ஆம் தேதி வருது. அப்போ ஆடி ஆவணியில் தான் வசந்த காலம் வந்திருக்கணும், சித்திரையில் வந்திருக்க முடியாது. சரி. ஆனால் ராமாயணம் என்ன சொல்லுது, நீங்கள் வந்து பாலகாண்டத்தில் பாருங்கள். சரி. 12, 13, 14, 18 ஆகுது. 12வது ஸ்லோகம் என்ன சொல்லுதுன்னா, தசரதர் புத்திரரை வேண்டி அஸ்வமேத யாகம் பண்ணாங்க அப்படி ஆரம்பிக்கிறாரு. குதிரையை அவுத்து விட்றாரு. அந்த இதில் வந்து வசந்த காலத்தில் நான் அவுத்து விட்றேன்னு சொல்கிறாரு.
ஸோ அது வசந்த காலம். சரியாக குதிரை சுற்றிட்டு ஒரு வருஷம் கழிச்சு வசந்த காலத்திலேயே வருது. அது 13-14 ஸ்லோகத்தில் சொல்லுங்க. அடுத்து 18வது ஸ்லோகத்தில் யாகம் முடிஞ்சு இவங்கெல்லாம் பாயசம் சாப்பிட்டு 6 ரித்துக்கள் முடிஞ்சதுக்கப்புறம் சைத்திர மாதத்தில் புனர்வசு நட்சத்திரத்தில் ராமர் பிறக்கிறார். புரியுதுங்களா? சைத்திர மாதம். இப்போ இந்த சைத்திர மாதம் முதல்ல என்ன சொன்னாங்க, ஒரு வருஷத்தில் வசந்த காலம்னு சொல்கிறாரா? ஆமாம். அப்போ சைத்திர மாதம் வசந்த காலம் ஆயிடுச்சா? சரியா. நான் இப்போ இவங்க கணக்கு பிற ஜூலை 1 அதாவது ஆடி ஆவணியில வசந்த காலம் வந்துடுறோம். தப்பா வருதா? ஆமாம். சரி, இது விடுங்க. இன்னும் அடுத்து அயோத்தியா காண்டத்தில் தசரதர் மக்கள்லாம் கூப்பிட்டு, அப்போ இது வசந்த காலம், சித்திரை மாதம், பூக்கள் பூத்து கொண்டே இருக்கிறது, வசந்த காலம், ராமருக்கு நான் இளவரசப்பட்ட முடிசூடலான்னு நினைக்கிறேன் அப்படி சொல்கிறார். அப்போ அதுவும் சித்திரை மாதம் வசந்தம், இங்கே ஆடி ஆவணி இல்லை. இதில் கிஷ்கிந்தா காண்டத்துக்கு வாங்க. கிஷ்கிந்தா காண்டத்தில் முதல் அத்தியாயத்திலே சொல்கிறார், ராமர் இது புஷ்ப மாதம். புஷ்பா அப்படின்னு பூக்கள் ஊத்து கொடுக்கக்கூடிய சித்திரை மாதத்துக்கு இன்னொரு பேர் புஷ்ப மாதம்னு. ஏன்னா வசந்த காலம். புஷ்ப மாதம் நம்ம சம்ஸ்கிருதத்தில் எங்கெங்க இருக்கா அது சித்திரை தான். அப்போ வசந்தம். இப்போ சீதை என் கூட இல்லை, சீதை அங்கே நான் என்ன பண்ணிட்டு இருக்காடு சொல்லிட்டு முதல் அத்தியாயத்தில் 19, 29, 41, 92 4 ஸ்லோகத்தில் சொல்கிறார். சரியா? அப்போ வசந்த மாதம் சித்திரையோட ஒத்து போல இவங்க சொன்ன தான் ஆடி ஆவணின்னு வரணும். அதான் ஆஷாட அல்லது சிரவண மாசம்னு வான்மீகி எழுதியிருக்கணும். அவர் சைத்திரன்னு போடுறாரு. இன்னொன்று வரேன், கிஷ்கிந்தா காண்டத்தில் 26வது சர்க்கத்தில் 13ஆம் ஸ்லோகம் என்ன சொல்றாரு தெரியுங்களா? அயம் வருஷகோ மாச சிரவணன். வருஷன மழைக்காலம், மாசன மாதம், சிரவணனா ஆவணி மாசம். அப்போ மழைக்காலம் ஆவணி மாசம் வருது. இப்போ இவங்க சொன்ன பிரகாரம் பார்த்தோன்னா உங்களுக்கு மழைக்காலம் கார்த்திகை மார்கழியில் வரணும். 3 மாதம் தள்ளி போய் மார்கழியில் வரணும். அப்போ மார்கசீர்ஷான்னு அவர் எழுதியிருக்கணும். அயம் ஆசிக்கோ மாசே மார்கசீர்ஷான்னு எழுதியிருக்கணும். இவங்க சொன்ன கணக்கு பார்த்தா அப்படி இல்லையே, எழுதலை. சரத் ரிதுவை பற்றி கிஷ்கிந்தா காண்டத்தில் அவ்வளவு சொல்லுது. இன்னும் 28வது ஸ்லோகத்தில் ஆஷாட மாதம் முடிஞ்சு போச்சு, அதுக்குண்டான விரதத்தை எல்லாம் பரதன் ஏத்திருப்பான் நேரம் அப்படி சொல்றார். பாருங்க, அடுத்த ஸ்லோகத்தில் இந்த பாத்திர மாதம் வரப்போகுது, இந்த பிராமணர்களால் சோமயஜம் பண்ணுவாங்க. எவ்வளவு தெளிவாக எவிடன்ஸ் இருக்குது. ஆவணி மாதம் தான் மழைக்காலம், சித்திரை மாதம் தான் வசந்த ரிது. ஆமாம், இவங்க சொன்ன 7150 பார்த்தா மாற்றியில் வரணும். வசந்த ரிது ஆவணி மாதத்தில் வந்திருக்கணும், மழைக்காலம் மார்கழியில் வந்திருக்கணும். மார்கசீர்ஷ சிரவணன்னு எழுதியிருக்கணும். ஆனால் வான்மீகி இப்படித்தான் எழுதியிருக்காரு. அதான் நீங்கள் எவ்வளோ அழகாக சொல்கிறீங்கன்னாக்கா, இந்த ஜனவரி பிப்ரவரிலாம் சொல்லாமல் வருஷ காலம், மழை காலம், வஸ்திரங்கள்னு அதை சொல்கிறீங்க. ஆமாம், ஆனி மாதம்லாம் இது பூராமே ராமாயணத்துக்கு பிரைமரி எவிடன்ஸுங்க. என்னோடதுல நீங்கள் வேணும் இதை ரெஃபர் பண்ணி பார்த்துக்கலாம். புரியுதுங்களா? நீங்கள் ராமாயணத்தில் எடுத்து பார்த்தீங்கன்னா இது இப்படித்தான் நிச்சயமா நான் படிச்சிருக்கேன். அயம் வருஷகோ மாசோ சிரவண, இந்த மாதம் சிரவண மாதம் அப்படி சொல்லிட்டு அது முதல் மாதம்னு வேறு சொல்கிறாரு. மழைக்காலத்தில் முதல் மாதம்னு சொல்கிறார். இதை விட அக்யூரேட்டாக எங்கேயும் போய் சொல்ல முடியும். அதனால சீசனல் வேரியேஷனே இல்லை. இப்போ சில பேர் 12,500 14,000 சொல்கிறாங்கல்ல, அப்போ என்ன ஆகுன்னா இந்த அயனாம்சம் 180 டிகிரி சுற்றி இருக்கணும். 180 டிகிரி சுற்றின என்ன ஆகுன்னா உங்களுக்கு கோடை காலம் மார்கழி மாதமாக இருக்கணும். புரியுதுங்களா? மாறி மாறி வரும். மார்கழி மாதம் 6 மாதம் தள்ளி போகும். காலங்கள்லாம் மாறி. அப்போ சித்திரையில் இது ஆணியில் வர கோடை காலம், ஆணிலிருந்து 6 மாதம் கழிச்சு பைப்பசி கார்த்திகை மார்கழியில் வரணும். அப்போ ஆணி மாதத்துல என்ன குளிர் காலமாக இருக்கும். அப்படி என்ன ராமாயணத்தில் எழுதியிருக்காரா? அப்போ வான்மீகி தப்பா இல்லை இவங்க தப்பா எனக்கு தெரியல, விட்டுருங்க. சரி, இன்னொன்று மகாபாரதத்தை வேற இவங்க 5101 அப்படி சொல்கிறாங்க. அதுலேயும் இப்படியே தான் இருக்கேன். வனப்பருவத்தில் 182ஆம் அத்தியாயத்தில் 16ஆம் ஸ்லோகத்தில் இது சரத் ரித்து, இலையுதிர் காலம், கார்த்திகை மாசம்னு வருது. இன்னொன்று உத்தியோக பருவத்தில் பகவான் கிருஷ்ணர் பஞ்ச பாண்டவர்கள் தூது போகிறார். தூது போனது எப்போ அப்படின்னு, கௌமுதி மாசே சரத்தந்தே கிமாகமே. கௌமுதி மாசம்னா கார்த்திகை மாசம், சரத்தந்தேன்னு சரத் ரித்துனுடைய கடைசி. புரியுதுங்களா? ஐப்பசி கார்த்திகை சரத் ரித்து, கார்த்திகை முடிய போகுது.
ஹிமாகமே அடுத்து மார்கழி தை, அதாவது ஹிமாகம்னு முன்பனி காலம், ஹிம ஆகமே வந்து கொண்டு இருக்கிறது. இதை விட என்னையே தெளிவாக சொல்ல முடியும். ஸோ இவங்க சொல்கிற டேட் எல்லாம் இந்த ப்ரிசிஷன் ஆஃப் ஈக்னாக்ஸ் வச்சு கண்டுபிடிச்சேன்னா வெஸ்டர்ன் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணும்போது இதை தப்பாக வருது. ஆகவே இந்த வெஸ்டர்ன் சாஃப்ட்வேர் டோட்டலி டிஸ்ப்ரூவ்ட் பை த பிரைமரி எவிடன்ஸ் ஆஃப் வேர் ராமாயண மகாபாரதா டெக்ஸ்ட் தெம்செல்வ்ஸ். அப்படி ஒரேடியாக சொல்லிட முடியுமா? நிறைய சாஃப்ட்வேர் இருக்குது, எல்லாரும் ஒரே சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறதில்ல. இப்போது புஷ்கர் பட்நாகர் பார்த்தா பிளானட்டேரியன் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறார். இப்போது ஜெயஸ்ரீ சரவணன் பார்த்தாக்கா ஜெகநாத் ஹோரா யூஸ் பண்ணுறாங்க. அப்புறம் நிலேஷ் ஓக்குன்னு ஒருத்தர் இருக்காரு, அவர் வாயேஜர்னு ஒரு வாயேஜர் எல்லா சாஃப்ட்வேருமே இது சப்பா இருக்குன்னு சொல்கிறீங்களா நீங்கள்? இல்லைங்க, நான் சொல்கிறேன். அப்போ ஒரு சாஃப்ட்வேராது கரெக்டாக வசந்த ருது சித்திரை மாதம் காமிக்கணும்ல, ஏன் காமிக்க மாட்டேங்குது? வசந்த ருதுன்னு காமிக்குமா? நம்ம தான் மாதம் இல்லைங்க. அப்போ அவர் ராமர் சித்திரை மாதம் காமிக்கணும். இங்கே ஜனவரி அப்போ ஏப்ரல் மாதம் காமிக்கணும், ஏன் காமிக்க மாட்டேங்குது? ஏன்னா ஏன் சொல்கிறேன் பாருங்க, எல்லா சாஃப்ட்வேர்களுடைய பேசிக் ப்ராப்ளம் சாஃப்ட்வேருக்கு வித்தியாசம் இருக்குன்னாவே சாஃப்ட்வேர் சரியில்லைன்னு. அப்போ எந்த சாஃப்ட்வேர் சரின்னு தெரியாது, முதல்ல எது தெரியும்னு தெரியாது, அது போட்டி. அதில் அப்புறம் சாஃப்ட்வேர் ஒரு சத்தியத்தை சொல்லும்போது ஆளாளுக்கு வேறுபடுமா? எப்படி பண்ணோம்? வேறுபடுனாலும் யாருமே சத்தியம் சொல்லலைன்னு. இல்லைன்னா 10 பேர் சொன்னாலும் 9 பேர் தப்புன்னு. சரியா? அடுத்து இது சாஃப்ட்வேர்ல ஒரு ப்ராப்ளம் இருக்கு. என்ன சொல்றேன்னா, வெராசிட்டி ஆஃப் த சாஃப்ட்வேர் இட்ஸ் கொஸ்டினபிள். இப்போ நீங்கள் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர், நீங்கள் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் அமெரிக்காவில் பெரிய கம்பெனிலலாம் ஒர்க் பண்ணி நிறைய விஷயம் பண்ணியிருக்கீங்க. பக்குன்னு ஒன்று இருக்கா? இருக்கா? கண்டிப்பாக இருக்கு. இந்த பக்ஸ் பிரச்சனை பண்ணுமா? அப்புறம் இந்த புரிதலுடைய சரியில்லாதனாலையோ இல்லை எழுதுகிற அந்த சாஃப்ட்வேர் எழுதுகிறவருடைய குறைனாலேயோ அது வருது. நீங்கள் அவரத்தில் இந்த கம்ப்யூட்டரு சாஃப்ட்வேர் எல்லாம் என்ன, ஒரு மனிதன் என்ன கொடுக்குறான்னா அது ரிசல்ட்டோ மனிதன் கொடுக்குற தப்பு தள்ளி வரும். ரெண்டாவது, இப்போ ஒரு சாஃப்ட்வேருக்கு மத்திய வித்தியாசம் இல்லை. ஒரே சாஃப்ட்வேரு அப்டேட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ரிசல்ட் கொடுக்குது, அப்டேட் பண்ணதுக்கப்புறம் ஒரு ரிசல்ட் வருது. அது எப்படிங்க? அப்டேட் பண்ணுறதுக்கு நாங்கள் அந்த ஃபேக்டரி விட்டுட்டோம். இப்போ நாளைக்கு இது நிஜமா இல்லைங்க, நாளைக்கு அப்டேட் பண்ணும்போது மாறலாங்க. ஸோ அதே பிரச்சனை. இது சுலபமாக புரிஞ்சுக்கணுன்னாக்கா, இப்போது அக்கௌண்டிங் சாஃப்ட்வேர் நிறைய இருக்குது. அது எல்லா சாஃப்ட்வேரும் ஒரு சாஃப்ட்வேரும் ஒரு மாதிரி கொடுத்து ஒரு பேலன்ஸ் ஷீட் வந்ததுனாக்க ஒத்துப்பானா கவர்மெண்ட்டு? அதானே பிரச்சனை. அதானே கரெக்டு. ஒவ்வொரு சாஃப்ட்வேரில் இவரு பேலன்ஸ் ஷீட் எனக்கு இவ்வளோ ப்ராஃபிட்டு, அந்த சாஃப்ட்வேர் எனக்கு லாஸ்ன்னு சொல்ல முடியுமா? அப்போ அப்படி வராது. எல்லா சாஃப்ட்வேர் ஒன்றா தானே காமிக்கணும். அப்போ இது எல்லா சாஃப்ட்வேர் ஒன்றா தானே காமிக்கணும். அப்புறம் அப்டேட் பண்ண மாற்றி ஆகக்கூடாதுல்ல? கூடாது. ராமாயணத்தில் சொல்கிறோம், வான்மீகம் எழுதுனது 8,70,000 வருஷம். அதுக்கப்புறம் நீங்கள் அப்டேட் பண்ணீங்களா? இல்லை மாறுதா? இல்லவே இல்லை. இந்த ஜெகநாத் ஹோரான்ற சாஃப்ட்வேரு பின்னாடி எவ்வளோ காலம் போகிறதுன்னு பார்த்தாக்க 12,600 வருஷம் மட்டும்தான் போகிறது. அதுக்கு மீதால போக முடியாது. 12,601 வருஷம் போட்டிங்கன்னா அந்த சாஃப்ட்வேர்னால வேலை செய்ய முடியாது, அதுவே சொல்லிவிடு. அதான் சொல்லிடுது. அப்போ சாஃப்ட்வேரில் ப்ராப்ளம் இருக்குது. இன்னும் இது சாஃப்ட்வேர் வாயேஜர் இவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு 1000 years 500 to 1000 years கொஞ்சம் அக்யூரேட் ரிசல்ட் வரும். அதுக்கு பியாண்ட் போனால் எரர் கூட வரலாம், நாங்கள் அதை ரெக்டிஃபை பண்ண போகிறோம்னு சொல்கிறாங்க. ஸோ சாஃப்ட்வேர் கம்பெனி இட் செல்ஃப் டெல்லிங் 1000 மேலே போனால் எரர் நிறையா வரும்னு சொல்கிறாங்க. ஒரு விஷயம். அப்புறம் எராட்டிக் பிஹேவியர் ஆஃப் த கிரகம் இருக்கும். அதாவது எப்படி நீங்கள் மகாபாரதம் சொல்கிறீங்க இல்லையா? ஆமாம். இப்போ வியாசர் என்ன சொல்கிறாரு, பௌர்ணமிக்கப்பா அமாவாசை சாதாரண 16 நாளில் வரும், 15 14 நாளில் வரும். ஆனால் இது 13 நாளில் வந்திருக்கு. இந்த காந்தாரோட சாபம் 36 வருஷம் முடியும் போது கிருஷ்ணர் யாதவர்கிட்ட சொல்கிறாங்க, மகாபாரத காலத்தில் நடந்த மாதிரியே பௌர்ணமி முடிஞ்சு 13ஆவது நாள் அமாவாசை வந்தது. அது தெளிவாக சொல்கிறாருங்க, இது ராகுவோட எஃபெக்டு, வேற எந்த எஃபெக்ட் இல்லை. ராகுவின் காரணத்தினால் தெளிவாக இருக்குது. நீங்கள் அந்த ஸ்லோகம் போய் பாருங்கள், 13 நாள் வருதுங்க. வேற எந்த காரணம் இல்லை, ராகுவோட எஃபெக்டு. ஸோ 13 நாள் வருது. ஸோ அது எப்படி எராட்டிக் பிஹேவியர் 36 வருஷத்துக்கு ஒரு தடவை அப்படி 3 மாறுமா? அப்படி பார்த்தா அப்படி இல்லை. அப்படி இல்லை. அது இர்ரெகுலராக வருது. அந்த இர்ரெகுலராக வர்றது இர்ரெகுலர்லி இர்ரெகுலர். சரி, இப்போ தான் வரும், இப்போ வராது. அப்போ ரெகுலராக வருதுன்னு வச்சுக்கோங்க. 500 வருஷத்துக்கு ஒருக்க இப்படி போனால் நீங்கள் அதை சாஃப்ட்வேரில் ஒரு கணக்கை போட்டு உள்ளே கொடுத்து கரெக்ட் பண்ணலாம். அது எப்போ வரும்னு தெரியாது, சாஃப்ட்வேரில் உள்ளே கொடுக்க முடியாதுல்ல. அப்போ ப்ரின்சிபலாக இருந்தால் தான் சாஃப்ட்வேர் எழுத முடியும்.
ஆமாங்க. ஒரே விஷயம் திருப்பி திருப்பி அது ரெகுலர் இன்டர்வலில் வரணும். ரெகுலராக இருந்தால் தான் பண்ணி முடியும். திருப்பி 36லேயும் வரும், 360லேயும் வரும், 3600லேயும் வரும், இல்லை 36,000 வருஷத்துக்கு வராமையும் போகும். அப்போ எப்படி நீ ஒன்றும் கணக்கு போட முடியாது. ரெண்டாவது, ஏற்கனவே நான் சொன்னேன் ப்ரிசிஷன் ஆஃப் ஈக்குனாக்ஸ். அதுதான் ப்ரிசிஷன் ஆஃப் ஈக்குனாக்ஸ் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி. இந்த ஈக்குனாக்ஸோட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து எப்படா ஈக்குனாக்ஸ் வந்து ஈக்குவலாக ஆச்சு அப்படி பார்த்தா, அதாவது இந்த மேசமும் ஏரிஸும் ஒன்றா வர்றது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்போ வந்தது அப்படி பார்த்தீங்கன்னா, வெஸ்டர்ன் ஸ்காலர் மேசே, அப்புறம் நிறைய வெஸ்டர்ன் ஸ்காலர்ஸை 388 BC-லேருந்து கொடுக்குறாங்க. நம்ம இதில் பார்த்தீங்கன்னா லஹிரி ஒன்று கொடுக்குறாரு, BV ராமன் ஒன்று கொடுக்குறாரு, கிருஷ்ணமூர்த்தி ஒன்று கொடுக்குறாரு, TC ராய் ஒன்று கொடுக்குறாரு, நம்ம சாமி கண்ணு பிள்ளை இந்தியன் மெமரிஸ் அவர் ஒரு டேட் கொடுக்குறாரு. ஸோ 560 காமன் நேராலேருந்து 388 BC, கிட்டத்தட்ட 900 வருஷத்துக்கு மேலே ஆளாளுக்கு ஒன்று 0 டிகிரி ஆயிரம். மேசமும் ஏரிஸும் ஒன்றா இருக்கிறது வந்து 388 BC, அதாவது 0க்கு முன்னே -388 இல்லை +560, இவ்வளோ வேரியேஷன் கொடுக்குறாங்க. இப்போ நம்ம என்ன எடுத்துக்கிறோம், லெகிரி எடுக்கிறோம் 285 AD. அது கரெக்டாக இருந்ததுன்னா போகிற பாதை கரெக்டு, அது கரெக்டாக இருக்குதுன்னு தெரியாது. அப்புறம் வெலாசிட்டி இருக்கு இல்லையா, வெலாசிட்டி வந்து இப்போ வந்து சித்தாந்த சிறுமுனையில் 60 செகண்ட் கொடுக்குது. சரி, காளிதாசர் 60 செகண்ட் கொடுக்குறாரு, சூரிய சித்தாந்தம் 54 செகண்ட் கொடுக்குது. லகு மனச எதோட வேகம், அந்த ப்ரிசிஷன் ஆஃப் ஈக்குனாக்ஸோட வேகம். லகு மனசா அப்படி சொல்லக்கூடிய அவரும் எழுதின அந்த புக்கில் 60 செகண்ட்ஸ் ஃபார்க் சொல்லுது. ஸோ இந்த வெலாசிட்டியும் மாறுது, வேல்யூம் மாறுது. இப்போ இதை வச்சு எப்படி நீங்கள் கால்குலேட் பண்ணுவீங்க? அப்புறம் மகாபாரத காலத்தில் என்ன வேல்யூ இருந்தது, என்ன வெலாசிட்டி இருந்தது, இல்லை ராமாயண காலத்தில் என்ன வெலாசிட்டி இருந்து எங்கேயாவது ராமாயண மகாபாரதத்தை சொல்லியிருக்கா? ஏன் அவங்க சொல்லாத? அப்படிதான் வரணும் இல்லை, அப்போ மிஸ் பண்ணிட்டாங்கன்னு அர்த்தமா? இல்லை. ஏன் தெரியுமா? அவங்க இது ப்ரிசிஷன் ஆஃப் ஈக்குனாக்ஸ் நான் முதல்ல சொன்ன மாதிரி அதை கணக்கிலேயே எடுத்துக்கல. அயனாம்சத்தை கணக்கு எடுக்காமல் அவங்க நிராயணத்தில் போயிட்டாங்க. சரிதான், அப்பப்போ மாறுதுப்பா, இந்த மாறுற வச்சு வேல்யூ வச்சு நம்ம எழுதி பின்னாடி வரவங்க தப்பாக கணக்கு போடுவாங்க. நான் நிராயணத்தில் சொல்லிடுறேன், பின்னாடி வரவங்க நிராயணத்தில் போட்டு விட்டோம். ஸோ இந்த ப்ரிசிஷன் ஆஃப் ஈக்குனாக்ஸ் அந்த வேல்யூ வெலாசிட்டினால தான் இவங்களுக்கு ரொம்ப தப்பு வருது. புரியுதுங்களா? அது ஒன்று. ரெண்டாவது, ஆஸ்ட்ரானமி அப்படிங்கிறதுல பார்த்தீங்கன்னா இந்த கிரகம் எல்லாம் சர்க்குலர் மோஷன், எலிப்டிக்கல், ஸ்லைட்லி ஒரு எலாங்கேட்டட் எலிப்டிக்கல் மோஷனில் வருது. ஸோ எல்லாமே காலம் வந்து முதல்ல வந்து வெஸ்டர்ன் சயின்டிஸ்டில் லீனியர்னு நினச்சான். சரிண்ணா, காலம் இப்படியே போயிட்டுருக்குங்க. நம்ம ஆளுங்க வந்து ஆரம்பத்துலேருந்தே காலச்சக்கரம்ட்டாங்க. காலச்சக்கரம் தான் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? காலம் வந்து சர்க்குலர். ஸோ இந்த கிரகம் இப்படி சர்க்குலராக போகும்போது இந்த பர்முட்டேஷன் காம்பினேஷனில் ராமர் பறந்த அதே கோள்களுடைய நிலை திரும்பி ரிப்பீட் ஆகும். இட் இஸ் அ ரிப்பீட்டபிள் ஈவெண்ட்டு. ஸோ இப்போ ராமர் பிறந்த ஜாதகம் அந்த கோள் நிலையெல்லாம் சொல்கிறீங்க. பஞ்ச கிரகம் வந்து உச்சத்தில் இருக்குது, சந்திரன் குருவும் வந்து கடகத்தில் இருக்குது, சித்திரை மாதம் அதனால் மேசத்தில் சூரியன், இதை வச்சு பார்க்குறீங்க. அந்த மாதிரி ஒரு கிரக சூழ்நிலை 1947 நம்ம சுதந்திரம் வந்த அன்னைக்கு இருந்ததுன்னா அன்னைக்கு தான் ராமர் பிறந்தார். நீங்கள் துப்பீங்களா? இது என்னோட கேள்வி. மகாபாரதத்தில் அந்த கிரகணம், வியாசர் சொன்ன அந்த கிரக நிலை, கோள்கள் நிலை எல்லாம் சேர்ந்து 1947 நம்ம சுதந்திரம் வந்த அன்னைக்கு அப்படி கம்ப்யூட்டரில் போட்டால் அப்படி வருது. ஏற்றுப்பீங்களா? ஏற்றுக்க முடியுமா? 77 வருஷத்துக்கு முன்னாடி தாங்க மகாபாரதம் நடந்தது, அதே வருஷம் தான் ராமாயணம் நடந்தது. இல்லை ராமாயணம் 80 வருஷங்க, இது சொல்ல முடியுமா? ஸோ இட்ஸ் எ ரிப்பீட்டபிள் ஈவெண்ட்டு. கரெக்ட். அந்த மாதிரி கோள்கள் நிலை எப்போ வேணும் வரலாம், எத்தனை தடவை வந்தால் வரலாம். இப்போ 8,70,000 வருஷங்க எத்தனை தடவை வந்திருக்கலாம். ஏன் நீங்கள் சாஃப்ட்வேரை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கிறீங்க இல்லையா? அதான் நீங்கள் வந்து அது லேட்டஸ்ட் டேட்டை வச்சுக்கிறீங்க. ஏன் வச்சுக்கிறீங்கன்னா அந்த இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸு, அந்த ஸ்லேவ் மென்டாலிட்டி மெக்கலே நம்மளது அதிகமாக கொண்டு போனால் அவன் என்னமோ நினைப்பானோ. போப் சொல்லிட்டார் இல்லையா, ஆர்ட்ஸ் பிஷப் வேறு சொல்லிட்டாரு, அவன் ஏதாவது தப்பாக எடுப்பான். ஸோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கொஞ்சம் குறைச்சிட்டேன், இது ஒன்றும் பெருசு இல்லையே, நம்ம குறைச்சிட்டேன் என்ன அப்படி சொல்லிட்டு நம்ம ஆன்டிக்விட்டியை பெருமையை நம்மளே குறைக்கிறோம். ஸோ இது ஒரு பிரச்சனை இருக்குது. சரி, இதெல்லாம் எப்படி சால்வ் பண்ணுவீங்க? இது ஒரு ப்ராப்ளம் இருக்குது சாஃப்ட்வேர்.
இப்போ எப்படின்னா நீங்கள் வந்து இந்த ஆஸ்ட்ரானமி மட்டுமே வச்சு டேட்டு ஃபிக்ஸ் பண்ணக்கூடாது. அது ரிப்பீட்டபிள் ஈவெண்ட்னா நிறைய டேட் கூட காமிக்கலாம். புரியுதுங்களா? அப்புறம் எரேட்டிக் பிஹேவியர் இருக்கிறதுனால தப்பாக கூட காமிக்கலாம். பங்க் இருக்கிறதுனால தப்பாக காமிக்கலாம். இத்தனை பிரச்சனைகள் இருக்குது. புரியுதுங்களா? அப்போ ரிமோட் பாஸ் போக தப்பா. அப்போ ஆஸ்ட்ரானமி அதை தனியாக வச்சுட்டு நீங்கள் ஒரு பில்லரில் கட்டடத்தை எழுப்பாதீங்க. ஒரு பில்லரில் வந்து கட்டட ஸ்ட்ராங்காக நிற்காது. 5 பில்லர் போடுங்க, அப்போ தான் நிற்கும். என்னென்ன பில்லரு? லிட்ரேச்சர் எவிடன்ஸ் பாருங்கள், ராமாயணம், இதிகாசம், புராணம்லாம் எடுங்க. அப்புறம் கல்வெட்டு ஆதாரம் பாருங்கள். அப்புறம் ஆர்கியாலஜிக்கல் எக்ஸ்கவேஷனில் ஏதாவது ஃபைண்டிங் கிடைக்கலான்னு பாருங்கள். குரோனாலஜி பாருங்கள், ஆஸ்ட்ரானமி பாருங்கள். இப்போ 5 பில்லரில் வச்சுக்கோங்க. இந்த ஆஸ்ட்ரானமியில் பல டேட் வந்ததுன்னா இந்த லிட்ரேச்சர், இன்ஸ்கிரிப்ஷன், ஆர்கியாலஜி, குரோனாலஜிக்கு எந்த டேட் சூட் ஆகுதோ அதை எடுத்துக்கோங்க. புரியுதுங்களா? ஆஸ்ட்ரானமி டேட்டில் எரர் வரதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. 5% 10%. அதனால் இன்டர் மல்டி டிசிப்ளினரி அப்ரோச் இருக்கணும். புரியுதுங்களா? இது ஒரு விஷயம். 2வது விஷயம், இந்த சாஃப்ட்வேரில் இத்தனை ப்ராப்ளம் இருக்குது. இதில் 1-2வது ரெக்டிஃபை பண்ண முடியுமா அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்? நம்ம வியாசராகட்டும், வான்மையாகட்டும், கிரக பொசிஷன் நிராயணத்தில் கொடுக்குறாங்க. நீங்கள் நிராயணத்திலேயே கண்டுபிடிங்களேன். நிராயணத்தை வச்சுட்டு இன்றைக்கி இருக்கக்கூடிய சாயன கிரகத்தை வச்சு பழைய காலத்துக்கு சாயனத்துக்கு போய் அப்புறம் அயனாம்சம் சேர்த்து போகுது. அந்த ப்ரிசிஷன் வீக்னஸ் பிரச்சனை வருது. அப்போ சாஃப்ட்வேர் பக்ஸ் வருது. எத்தனை வருது இல்லையா? அப்டேட் நீங்கள் என்ன பண்ணுங்க, இதுக்கு வந்து நிராயணத்துலேருந்து நிராயணத்துக்கு போயிருங்க. நிராயணத்துலேருந்து நிராயணம் எப்படி போகிறதுன்னு எங்களுக்கு தெரியலையே. அது எப்படிங்க போகிறது அப்படின்னா, இன்னைக்கு நிராயணத்திலிருந்து நிராயணம் போகிறது உங்களுக்கு நம்ம முன்னோர்கள் வழிகாட்டி இருக்காங்க. சூரிய சித்தாந்தம் ஆகட்டும், ஆரியபட்டியம் ஆகட்டும், அப்புறம் லகு பாஸ்கரியம், சிஷ்யதி விருதித தந்திர, வடேஸ்வர சப்தந்தா, அப்புறம் லகு பாஸ்கரியம், மகா பாஸ்கரியம், சிஷ்ய எல்லாமே இருக்குது. சித்தாந்த சிரோமணி ஏகப்பட்ட ஆஸ்ட்ரானமி டெக்ஸ்ட் இருக்குது. இதில் எல்லாமே ஒரு கிரகத்தினுடைய பொசிஷனு 1,00,000 வருஷத்துக்கு அப்புறமும் அல்லது 1,00,000 வருஷத்துக்கு முன்னாடி, 10,00,000 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி போடணும் அப்படி ட்ரிகோனமெட்ரிக் கால்குலேஷன். ட்ரிகோனமெட்ரிங்க இது பண்ணலாமே, சாஃப்ட்வேரில் பண்ண முடியுமே. ட்ரிகோனமெட்ரி அப்படிங்கிறது திரிகோண மிதி அப்படின்னு சொல்லக்கூடிய சம்ஸ்கிருத வார்த்தையில் இருந்தது. சரி. திரினா 3, கோணம்னா அது முக்கோணம், மிதினா மெஷர்மெண்ட். திரிகோணமிதி தான் ட்ரிகோனமெட்ரி ஆச்சு. இந்த சைன் தீட்டா காஸ் தீட்டா கால்குலேஷன் நம்ம இருக்குது. ஆர் காஸ் தீட்டா வேல்யூ, ஆர் சைன் தீட்டா வேல்யூ ஒவ்வொரு 3 டிகிரி 45 நிமிடத்துக்கு 2 டிகிரி 45 நிமிடம் 90 டிகிரி வரலாம் அது கொடுத்துருக்கு. ஆர் சைன் தீட்டா வேல்யூ. ஸோ அவ்வளோ சயின்டிஃபிக் டேட்டா அங்கே இருக்குது. அவ்வளோ சயின்டிஃபிக் எக்ஸ்பெரிமெண்ட், மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதை யூஸ் பண்ணக்கூடாது. நிராயணத்துலேருந்து நிராயணம் போனால் இந்த ப்ரிசிஷன் வீக்னஸ் போகுது. ஹேண்ட் ரைட்டிங்கில் கால்குலேட் பண்ணுங்க, பக்ஸ் வராது. அப்டேட்டிங் பிரச்சனை இல்லை. கரெக்ட். ஆனால் இதில் வந்து ஒரே ஒரு விஷயம் வந்து வரும், எராட்டிக் பிஹேவியர் ஒன்று இருக்கும். அது கணக்கு போட முடியாது. 2வது ரிப்பீட்டபிள் ஈவெண்ட் வருது. இது 2 எப்படி கனெக்ட் பண்ணுறது? இப்போ 3 கரெக்ட் பண்ணிட்டேன். அதுக்கு தான் இன்டர் மல்டி டிசிப்ளினரி அப்ரோச் தேவை. அப்போ பண்ணால் ஒரு அப்படி வரும்போது உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு கிடைக்கலாம். ஆமாங்க. நீங்கள் வந்து இப்போ போன வருஷம் வந்து எக்ஸாக்ட் டேட்டு டைம் சொல்லலாம். 5000 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு டேட் சொன்னால் போதும். ராமர் லட்சக்கணக்கான வருஷம். ஒரு அப்ராக்சிமேட்டாக சொல்லுங்களேன், இப்போ என்ன ஆயிரம் போகுது? என்ன எக்ஸாக்டாக வந்து சித்திரை ஜனவரி 40 வராதான், பிப்ரவரி 28 பிப்ரவரி 28ஆம் தேதி 8484 வருஷம் காலையில் 10 மணி 25 நிமிஷம் 30 செகண்டுக்கு ராமர். இதெல்லாம் எதுக்கு? யோ, ராமர் வந்து 8,70,000 வருஷத்துக்கு முன்னாடி பிறந்தாரியா? அப்ராக்சிமேட்டா அவ்வளோ திரேதாயுகத்தில் பிறந்தான்னு சொல்லிட்டு போயிடலாம். அதாங்க, இந்த ஒருத்தர் சொல்லணும்னா நீங்கள் சொல்லுங்க 8,70,000 வருஷம். அப்போ ஒரு தொன்மை கேட்குறவங்க ஒரு தொன்மை இவ்வளோ முன்னாடி அது தெரிஞ்சால் போதும். மகாபாரதம் யுத்தம் எப்போ ஆரம்பிச்சது? காலையில் 8 மணி 10 நிமிஷம் 48 செகண்ட். கேட்டாங்களா? யாராக கேட்டாங்களா? யோ, மகாபாரதம் அதாவது 3138 BCயில் ஆரம்பிச்சது. விட்டுருங்க, பிரச்சனை முடிஞ்சு வச்சு இல்லையா? சரிதான். கலியுகத்துக்கு 36 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த 37 புரிஞ்சு வச்சு அவ்வளோ தெரிஞ்ச போதும் மக்களுக்கு. ஸோ இந்த நிராயணம் போகும்போது கூட உங்களுக்கு எராட்டிக் பிஹேவியர் வரும். அப்புறம் ரிப்பீட்டபிள் ஈவெண்ட், இந்த 2 கரெக்ஷன் பண்ணணும்னா நீ அதை 2ஐயும் சரி பண்ணுறதுக்கு வந்து நீங்கள் வந்து இன்டர் மல்டி டிசிப்ளினரி அப்ரோச், அதாவது லிட்ரேச்சர் எடுங்க, இன்ஸ்கிரிப்ஷன் எடுங்க, ஆர்கியாலஜிக்கல் ஃபைண்டிங் எடுங்க,
குரோனாலஜி எடுங்க, ஆஸ்ட்ரானமி எடுங்க. இப்போ பண்ணும்போது நீங்கள் வந்து ஒரு 99% 98% அக்யூரேட்டாக கொண்டு வரலாம். சம்டைம்ஸ் 100% கூட வரலாம். இப்போ இந்த இன்டர் மல்டி டிசிப்ளினரி இல்லாமல் ஆஸ்ட்ரானமியை வச்சு அது சாஃப்ட்வேர் போகும்போது நீங்கள் எரர் வந்து அது 10%, 20%, 30% எவ்வளோ வேணால் போகலாம். ஸோ அந்த எரரை குறைக்கிறதுக்கு என்ன வழின்னு நிராயண டு நிராயணா போங்க. ஃபஸ்ட்டு அது கொஞ்சம் ஒரு 3 எரரை கரெக்ட் பண்ணிடும். மற்ற 2 எரரையும் இன்டர் டிசிப்ளினரி எரர் கனெக்ஷன் போயிடும். ஸோ 5 போகும்போது ஓரளவுக்கு நீங்கள் வந்து நல்லா கரெக்டாகவே சொல்லலாம். ஸோ இது வந்து இன்டர் டிசிப்ளினரி மல்டி டிசிப்ளினரி அப்ரோச் ப்ளஸ் நிராயண டு நிராயணா. திஸ் இஸ் த ஒன்லி சொல்யூஷன் டு ஃபைண்ட் எனி டேட் இன் த ரிமோட் பாஸ்ட். திஸ் இஸ் மை ஸ்ட்ராங் ஒப்பீனியன். சார், இப்போது நீங்கள் நடுவில் சொல்லும்போது கல்வெட்டுன்னு ஒன்று சொன்னீங்க. அந்த கல்வெட்டு ரெண்டு கல்வெட்டு காமிக்கிறாங்க. அதாவது 7000 வருஷத்துக்கு முன்னாடி தான் ராமர் பிறந்தாங்கிறதுக்கு 2 கல்வெட்டு இருக்குன்னு சொல்லி 2 கல்வெட்டை சொல்கிறான். கல்வெட்டு இல்லை, காப்பர் பிளேட் இன்ஸ்பிரேஷன் காப்பர் பிளேட் கடந்து சொல்லலாம். அதான் கல்வெட்டு போல் தான் வச்சுங்களேன். கல்வெட்டுல கல்லில் எழுதினது, இது செப்பேடு எழுதுனது. இதில் வந்து ரெண்டு செப்பேடு சொல்கிறாங்க. திருவாலங்காடு செப்பேடும் வயலூர் செப்பேடும் சொல்கிறாங்க. இது ரெண்டுத்துலேயும் ராமர் என்று பிறந்தார் அப்படின்னு இருக்கா? ஏன்னா எனக்கு ஒருத்தர் சொல்லணும்னு வச்சுங்களேன், செப்பேடுன்னு இருக்கா, ஓ செப்பேடில் 7000 வருஷம் போட்டிருக்கா, அப்போ அதான் சரி அப்படின்னு நம்ம யாரும் செப்பேடு என்ன எப்படி இருக்குன்னு தெரியாது. அது ஏதோ சொல்லினா அது இருக்குன்னு ஒருத்தர் சொல்லிட்டா அதை அப்படியே நம்பிடுறாங்க. நீங்கள் வந்து 436 கல்வெட்டை நீங்கள் ஆராய்ச்சி பண்ணி அதை படிச்சிருக்கீங்க. அதில் நீங்கள் திருவாலங்காடு வயலூர் செப்பேடுகளை நீங்கள் பார்த்துருக்கேன். பார்த்துருக்கேன். அதில் என்ன எழுதியிருக்குன்ற விஷயத்தை எனக்கு கொஞ்சம் அதில் ராமாயணத்தை பற்றி என்ன எழுதிருக்கு?